உறுதுணையாக இருக்கக்கூடியது திமுக. திராவிட கட்சிகள் எப்போதுமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்து கொடுக்கிறது திமுக தான் அப்படின்னு ஒரு கூற்றை தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு சொல்லி கொண்டே இருக்கிறது. நீங்க உங்களோட பார்வை என்னை பொறுத்த வரைக்கும் திமுக எந்த ஒரு நல்லதையும் இது வரைக்கும் செஞ்சதில்ல. அது மக்கள் கட்டாயமாக திமுகவுக்கு போடுறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் பிஜேபி, அதிமுக அது ரெண்டையும் எதிர்க்கணும். அது ரெண்டையும் எதிர்க்கிறதுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் மூலமாக தான் திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க. ஆனால் அதுக்காக திமுக இது ஒரு இஸ்லாமியர்களுக்கு நல்லது செஞ்சதா எந்த அர்த்தமும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபியை தடுக்கணும், ஆர்எஸ்எஸ் தடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்திற்காக அதுகள் வரக்கூடாது. அப்படிங்கும்போது சில பேருக்கு இன்னும் மாற்று அரசியல் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது தெரியலை. ஸோ திமுக, அதிமுக அப்படிங்கும்போது அதிமுக நமக்கு வேணாம், அது பிஜேபி கூட கூட்டணி இருக்குது, அப்புறம் நம்ம எதுக்கு ஓட்டு போடணும் திமுக அப்படின்னு தான் நிறைய மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. மாற்று அரசியல்னு ஒன்று இருக்குது, அது நமக்கு ஆதரவு தரும்னு இன்னும் சில பேருக்கு தெரியவே தெரியாது. அதை நம்ம தான் கொண்டு சேரணும். அப்படி திமுக இது வரைக்கும் எந்த நல்லதும் பண்ணல. விடுதலை இது வரைக்கும் யாரையும் அறிவிக்கலை. எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, அதற்கு விடுதலை அறிவிக்கலை. எங்களுக்கான எந்த ஒரு தகுதியும் இது வரைக்கும் திமுக கொடுக்கல. பிஜேபி கெட்டவங்கன்னு சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் வந்திருக்கு, இத்தனை நடந்துமே இப்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக தான். ஆனால் அதுக்கான எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இப்போ வரைக்கும் திமுக தெரிவிக்கல. அவங்க உண்மையாக ஆதரவாக இருந்திருந்தா இப்போ பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் எதிர்ப்பு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா அவங்க தான் மாநிலத்தில் இருக்காங்க. மாநிலத்தில் இருந்தால் அவங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். ஆனால் எதுவும் பண்ணலை. எந்த விஷயத்துக்கும் அவங்க ஆதரவாக இல்லை. ஆனால் அது மக்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. அதற்கு காரணம் பிஜேபி எதிர்க்கணுங்கிறக்காக திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்களோ தவிர மக்களுக்கு இன்னும் அதை புரியல. அதை தயவு செஞ்சு எடுத்து சொல்லணும். நாம் தமிழர் எல்லா இடத்துலையும் கூட நின்றுருக்கு. விடுதலை பெற்றவங்களுக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் கூட நின்றுருக்கு. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அது சில பேர் நினைக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் உருது பேசுகிறவங்க இருக்காங்க, தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க, இதில் நாம் தமிழர் எதிர்ப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு பேசுகிற எவ்வளவோ பேர் இருக்காங்க, மலையாளம் பேசுகிறவர் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே தமிழர்களாக தான் இருக்கிறாங்க. எல்லாரையுமே ஒன்றா தான் பார்க்குது. இதில் உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் வேறு, தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்கள் வேறுன்னு யாரும் நினைக்கல. எல்லாமே தமிழ் பேசுகிற அத்தனை பேரும், தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் நாம் தமிழர் ஒன்றா தான் நினைக்குது. இது நிறையா பேர் அந்த மாதிரி கருத்தில் கொண்டும் எதிர்ப்பு இருக்குது, நாம் தமிழர் இஸ்லாமியருக்கு எதிரானு நினைக்கிறாங்க. ஆனால் அது கண்டிப்பாக தப்பு. திமுக எந்த விதத்திலையும் எந்த நல்லதும் இன்னும் பண்ணவில்லை. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் மாற்று விதமாக மாற்று அரசியல் இருக்குது. அது நாம் தமிழர் ஒன்று தான். தொண்டாமுத்தூர் தொகுதியில் அவங்கள வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அந்த பணிகள்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் 2020 தேர்தலுக்கு எப்படியாப்பட்ட உங்களோட பரப்புரை இருக்குது? மக்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க? நீங்கள் உங்களோட பரப்புரையை தொடங்கிட்டீங்களா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்புரை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் முழுசாக ஆரம்பிக்கலை. ஒவ்வொரு பகுதிக்காக இப்போ தான் எல்லாமே ஆரம்பித்து போகிட்டுருக்கு. கோவை மாவட்டத்தில், கொங்கு மண்டலத்தில் கோவை கம்மியான வாக்குகள் பெற்றது. அந்த கோவையிலையும் தொண்டாமுத்தூர் தொகுதி கம்மியான வாக்குகள் பெற்ற ஒரு தொகுதி. அதில் உழைக்குங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். அதையும் நாங்கள் கொண்டு சேர்த்துட்ருக்கோம். நாங்கள் நல்லா உழைக்கிறோம். அது அவங்க போடுற வாக்களிப்பு பொறுத்து தான் இருக்குது. சில பக்கம் பார்த்திங்கன்னா முஸ்லீம் இருக்க தொகுதிகள் எல்லாம் அதிகமாக இந்த அதிமுக இந்த பிரச்சனைனால திமுகவுக்கு வாக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஆதரவு தருவாங்க, நம்பி செயல்படுவோம்.